விட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன லெவல்ஸ் நேத்து சொன்ன லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான நிஃப்டிக்கான லெவல்ஸ் என்னென்னன்றத இந்த டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்கு. அதில யாரும் நம்பி ஏமாற வேணாம். அதனால டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்க லிங்க் மூலியமா ஃப்ரீயா நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கெட் அவர்ஸ்ல இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே அப்டேட் வந்து குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சாலும் சரி, நீங்க டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுனாலும் சரி, அலைஸ்புல்ல நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள்ட்ட நம்ம ஆத்தரைஸ்டு பெர்சனா இருக்கும். அது மட்டும் இல்ல, இவங்கள்ட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுனால நம்மளோட கோர்ஸ ஃப்ரீ அக்சஸா வெபினார் வீடியோவா நம்ம புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெறைய நண்பர்களுக்கு கோர்ஸ் வாங்க முடியாதவங்களுக்கு இந்த வெபினார் வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்க லிங்க் மூலியமா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அதாவது ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்துரும். ஓகேங்களா? ஸோ வரல அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது இப்ப நம்ம வீடியோக்குள்ள வந்துருவோம். இப்ப நிஃப்டியோட லெவல் எக்ஸாக்ட்டா நம்மளோட லெவல எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட இந்த 22,790ன்றத பிரீவியஸ் ஸ்விங் லோவுக்கு வந்துருச்சு நம்மளோட ஃபிபொனாச்சி லெவல். இத பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா, நல்ல ஒரு ஃபால் வரும். கிட்டத்தட்ட அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த 1 ஹவர்ல சப்போர்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவரே என்ன பண்ணியிருக்குன்னா, நம்மளோட லெவல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அடுத்தது இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போனது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 210 பாயிண்ட் 300 பாயிண்ட் கிட்ட போயிடுச்சுன்னு வைங்களேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த லெவல் அதாவது 22,790 அப்படின்றது மேக்ஸிமம் உங்களுக்கு நேத்தியே சொல்லியிருந்தேன். ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்ற மாரி. ஏன்னா இந்த இடத்துலேருந்து இப்போ பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன், 22,400 தான் அடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கு. ஓகே. இப்போ அடுத்த லெவல் மேல போனது நம்மளோட ரெசிஸ்டன்டான 23,100ன்ற ரேஞ்சுக்கு போயிட்டு கரெக்ட்டா ரெசிஸ்டன்ட் எடுத்து நிக்குது. இப்போ நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, 22,790 அப்படின்றது நாளைக்கு இருக்கக்கூடிய மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட். ஒன்ஸ் இந்த லெவல பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் சென்டிமென்ட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதுலேருந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் பாசிபிலிட்டீஸ் இருக்கு கீழ வர்றதுக்கு. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 22,100க்கு மேல போகுது அப்படின்னா, அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,337 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சா இருக்கு. இது நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் ஆப்ஷன் செயின் எல்லாமே மார்க்கெட் அவர்ஸ்ல நம்ம டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பெரிய லெவல் மூவ்மெண்ட் இல்லனாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 49,000லேருந்து ஒரு 500 பாயிண்ட் மேல போயிருக்கு. எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சப்போர்ட் எடுத்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, 48,750ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ரீவியஸ் டேயோட, அதாவது 28 ஜனவரியோட 1 ஹவர்ல போயிட்டு சப்போர்ட் எடுத்த ஸ்விங் ஹையில போய் சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பி இருக்கு. ஓகே. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 49,670 அப்போ அதுக்கு மேல போகுது அப்படின்னா 50,000 50,350 அப்படின்றது நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச். சப்போர்ட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டேவோட லோ கிட்டத்தட்ட 48,750 தான் நம்மளுக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்ச். இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 48,000 தான் அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சா இருக்கு. இது பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எதுல சப்போர்ட் எடுத்திருக்குன்னா 22,819ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ்லி இந்த இடத்துலயும் ஒரு ஸ்விங் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்விங்ல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பி இருக்கு. திரும்பினது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் ரேஷியோ லெவலுக்கு மேல போயிடுச்சு. இப்போ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்றத காமிக்கிறாங்க. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 23,200க்கு மேல போகுது அப்படின்னா 23,400ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். 23,650ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. 23,000 எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ நாளைக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22,700 அப்படின்றத நாளைக்கு இருக்கக்கூடிய அடுத்த சப்போர்ட் ரேஞ்சா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துறோம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 1 ஹவரை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 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 2 சைடுமே நீங்க ப்ராஃபிட் புக் பண்ற மாதிரி காமிச்சாங்க. கிட்டத்தட்ட புட்டு சைடுல ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல புட் சைடு, அதுக்கு அடுத்த 1 ஹவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்லோலி மூவ்மெண்டா இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா
1 ஹவர்லேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவர் புட் சைடில் வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. செகண்ட் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா கால் சைடில் வந்து இது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ சப்போர்ட் எடுத்ததே வந்து 11,100. நாளைய பொறுத்தளவுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா 11,000. இந்த 11,000 கீழே வருதுன்னா 10,700 தான் அடுத்த சப்போர்ட்டு. ஓகே, ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 11,500க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 11,753ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் சென்செக்ஸ் பார்த்துரும். சென்செக்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங்கு கிட்டத்தட்ட வந்து 75,400 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. நாளைய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 75,500ன்றது 75,660ன்றது சப்போர்ட் ரேஞ்சு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 75,275 இது சப்போர்ட்டு. ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 76,000க்கு மேலேயே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் 76,500 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டாகவும் 77,000 ரெசிஸ்டண்ட்டு 77,870 கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அடுத்து வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸாக வச்சுங்க, நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கணும்னாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் ஓன் அனலிசிஸ் படி ட்ரேட் எடுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு சந்திக்கக்கூடிய லாபம் நட்டத்துக்கு வந்து வீட்டடிங் தமிழ் வந்து எக்காரணத்தை கொண்டும் பொறுப்பு இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை நான் வந்து டிஸ்க்ளைமரில் நல்லா படிச்சிருப்பீங்க. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஓன் அனலிசிஸ் படி ட்ரேட் எடுக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் கோர்சஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அவங்கள வச்சு ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிற போது கோர்சஸ் பை பண்ணிட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம். நம்மளுமே கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி என்னால் கோர்ஸ் வாங்க முடியாதவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்குமே இருக்குது. அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ரீ கோர்சஸ் சக்ஸஸ் இது வந்து வெபினார் வீடியோவாக வந்து 1 ஹவருக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ நம்பா.